இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னுடைய அதிகமான கண்ணியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரை நான் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும், அத்தகைய தகுதிக்குரிய முதல் தரமான நபர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, உனது தாயார். மறுபடியும் கேட்கப்பட்ட பொழுது 2வது முறையும் 3வது முறையும் திரும்பவும் வலியுறுத்துகிறார்கள், உனது தாயார். 4வது முறையாக உனது தகப்பனார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நெருக்கமான வகையில் உள்ளவர்கள். அப்போது தாய் தந்தையருக்கு உள்ள ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இறைவன்கிட்ட யார் அதிகமாக பொருத்தம் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறப்போ, தாய் தந்தையர்களிடம் யார் அதிகமான பொருத்தமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது தாய் தந்தையர்களை யார் மிக அதிகமாக கண்ணியப்படுத்துகிறார்களோ, ஒரு சுடுசொல் கூட சொல்லாமல் மிகவும் பரிவான அன்பான வார்த்தைகளால் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்களோ, அத்தகைய பொருத்தம் நிறைந்தவர்கள்தான் இறைவனிடத்திலும் பொருந்தி போகிறார்கள். இறைவனுடைய பேரருளும் அத்தகையவர்களுக்கு தான் கிடைக்கிறது. இறைமறையில் ஒரு அழகான ஒரு வசனம், ஃபகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என் இறைவா, நான் குழந்தையாக ஏதும் செய்ய இயலாத நிலையில் என் மீது பரிவோடும் இரக்கத்தோடும் என்னை எப்படி ஆதரித்து வளர்த்தார்களோ, என்னை காப்பாற்றினார்களோ, அதை போன்றே அவர்களையும் சிறந்த முறையில் பாதுகாப்பாயாக. அதனுடைய அர்த்தம் எசன்ஸ். இந்த ப்ரேயரை அடிக்கடி நீங்கள் மனதுக்குள்ளார சொல்லிக்கிங்க. பெற்றோர்களைப் போல சிறந்தவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மிக சிறந்த கண்ணியத்தையும் மரியாதையையும் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் வழங்க வேண்டும். அத்தகைய பரிவையும் பாசத்தையும் மரியாதையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள் பெற்றோர்கள், தாயும் தந்தையும். அவர்கள் இருக்கிறதுனால தான் இப்போ வளர்ந்து என்னென்னமோ நிலைமையில் எப்படியோ இருக்கும். இறைவன் பெற்றோர்கள் மூலமாக நீங்கள் பாசம் காட்டப்படாமல், கேர் எடுக்கப்படாமல் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. பெற்றோர்கள் அத்தகைய கண்ணியத்திற்குரியவர்கள். தாய் தகப்பன் இருவரையுமோ அல்லது அவர்களில் ஒருவர் நீங்கள் பெற்றிருப்பின் நீங்கள் மிகச்சிறிய பாக்கியவான்கள். ஏன்னா பெற்றோர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையுமே பெற்றிருப்பதை விட ஒரு லக்கி பர்சன் யாருமே கிடையாதுங்க. அப்படி நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக போய் போங்க. உங்கள் தாய் தகப்பன் இருவரிடமோ யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உங்கள் பரிவையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் வாரி வழங்குங்கள். இறைவன் உங்களை மிக சிறந்த முறையில் புரிந்து கொள்வார். மிக்க நன்றி. பார்த்தமைக்கு.